ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த செடியை பதியம் போட்டுறேன். எப்படி வந்துக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், செடி சூப்பராக வந்துடுச்சு பாருங்க. வேறு ஃபுல்லாக வேறு தான். இவ்வளோ நீட்டு வேர் போயின்னு பாருங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி இன்னொரு பாட்டில் வைக்கலாம். இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது வாங்க கட் பண்ணிக்கலாம். இதில் கட் பண்ணலாம். இது வந்து தளிர் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி தளிர் வந்துச்சுன்னா செடி நல்லா வந்துச்சுன்னு அர்த்தம். இது வந்து நான் இது இப்படி வச்சுட்டு அந்த வேர் இப்படி இழுத்துட்டு இது மேலே மண் போட்டுட்டு இப்படி மண் போட்டுட்டு இது மாதிரி மண் போட்டுட்டேன். உனக்கு காட்டுறேன். இது பாருங்கள், இப்படி வந்து கல் வச்சுட்டேன்னா அது போய் அழுத்திக்கும். அது வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து பார்த்தாக்கா இது மாதிரி வேர் வந்திருக்கும். இது பாருங்க, தெரியுதுங்களா? வேறு இது வேறு இது அவ்வளோதான். இவ்வளோ பெரிய செடி இருக்குது. இவ்வளோ பெரிய செடி வச்சுட்டு இதுக்கு ஒரு கொம்பு ஒன்று நட்டு இது படர்ற மாதிரி பார்க்கணும். பாருங்கள், சூப்பராக வரும். இது ஒரு செடியை உருவாக்கிட்டேன் பார்த்தீங்களா? இப்படி தான் நான் சொல்கிறது உண்மையாக இருக்கிறது. போனதுனால அந்த குடும்பத்தில் யாரும் வறுக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அந்த குட்டி காய்க்கும் இந்த இது மாதிரி கல் கட்டி விடணும். அப்போ தான் அது நல்லா வரும். இப்போ இது கட் பண்ணிக்கலாம். இந்த அறுவடை கல்லை எடுத்து இப்போ இதோ அவரைக்காய் பிஞ்சே இருக்குது. எல்லாம் இவ்வளோ வந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பூ கீழே கொஞ்சம் அறுத்து வச்சுட்டேன். இது கஸ்தூரி சாமந்தி, இது ரோஸு, பன்னீர் ரோஸு, இது பட்டன் ரோஸு. ஒரு 8 நாளுக்கு கூட இருக்கும். இது ஒரு 8 நாளைக்கு இருக்கும். இது வந்து பன்னீர் ரோஸு. இது ஒரு வாரம் கூட இருக்கும். ஒரு வாரமாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து நம்ம பறித்தது புடலங்காய். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், நம்ம வீட்டில் எல்லா கழிவுங்க இருக்குதுல்ல, எல்லாமே இருக்குது இதில். இதை வச்சு நம்ம உரமாக நம்ம எதுலேயோ கலந்து எதுவும் போடணுன்னே கிடையாது. அப்படியே போட்டு விட்றோம் பாருங்கள். நீங்கள் அது மாதிரி போடுங்க. முதல்ல இந்த செடிக்கு கொஞ்சம் போடலாம் பாருங்கள்.
மாதிரி பள்ளம் தோண்டிடுங்க. இப்படி தோண்டிட்டு